ஆண்டவர் அன்றைக்கு வானங்களை திறந்து மேல் வீட்டறையிலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றின போது அந்த 120 பேர் மேல வந்த காணக்கூடிய ஒரு வல்லமை இருந்தது. அவர்களுக்கு தேவன் காணக்கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை அந்த அபிஷேகத்தில் ஊற்றினார். God was very interested in empowering the church. He did not leave behind a powerless church. He wanted to divinely position them with a new identity. உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். The Lord promised an authority to impact the ends of the earth, and this is the season. This is the season. இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த எழுப்புதலுடைய கடைசி பரிமாணம். To be a powerful church that will impact the ends of the earth. அதிகாரம். கொரோனாவை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக வருகிற மரணத்தை ஜெயித்த, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோவாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? மற்றும் ஒரு பெந்தேகோஸ்தே நாளிலே சும்மா கையை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி கீழே விழுந்து உருள்றதுக்கு மட்டுமல்ல, தேசங்களின் மேல், ஜாதிகளின் மேல் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். நீங்க ஃபீவரை பார்த்து வெளியே போன்னு கட்டளையிட்டா அப்படியே நடக்கும். பலவீனத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொன்னா அப்படியே விலகும். You have the same power, you have the same authority to call the spirit back into dead things. சடலத்துக்குள் மறுபடியுமாய் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய நீங்களும் நானும் எசேக்கியாவை போல எலும்புகளை பார்த்து பேச வேண்டிய அதிகாரம் மிக்க நாட்கள் இந்த நாட்கள். இந்த நாளிலும் கூட இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறு, இந்த விசேஷமான நாள்ல what is so important about the day of Pentecost? What happened? உலகத்தில் என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழ்கிற காலம் அன்றைக்கு சீஷர்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டத்தை போல இருக்கிறது. காரணம் என்ன? ஆண்டவர் அவர்களை மேல் வீட்டறை என்கிற அறையில வைத்து பூட்டி விட்டார். அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள். பெந்தேகோஸ்தே என்கிற நாள், அந்த நாள் வரைக்கும் அவர்கள் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஒரு லாக்டவுன்ல இருக்கிறாங்க. லாக்டவுன்ல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படியாக அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். To the promise being fulfilled, wait. இன்றைக்கும் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றார், நான் உனக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றும்படி நீ உன் அறைக்குள்ள காத்திருப்பாயா? ஜெபத்தோடு காத்திருப்பாயா? நீங்க யோசிக்கலாம், நான் வழக்கம் போல என்னுடைய காரியங்களை செய்ய முடியவில்லையே, வெளியே போக முடியவில்லையே. ஆண்டவர் நம்மை காத்திருக்க சொல்லுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகம் பார்க்காத ஒரு பெரிய அசைவை ஆண்டவர் பூமியிலே கொண்டு வர போகிறார். அதற்காக தான் நம்மளை காத்திருக்க சொல்லுகிறார். இந்த காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. You and I will not be put to shame. We are waiting for a great purpose. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, காத்திருக்கிறவர்கள் தப்பி பிழைக்கிறவர்கள் என்ற அர்த்தம் இல்லை, இவர்கள் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 1ஆம் அதிகாரத்தில் அவர்களை காத்திருக்கிற சொல்றவர் 8ஆம் வசனம் வரும்போது பாருங்கள், அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எனக்கு சாட்சிகளாய் எருசலேமில் மட்டுமல்ல, யூதேயா மட்டிலும் அல்ல, ஆண்டவர் சொல்றார் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் மாறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் பெந்தேகோஸ்தே நாளிலே? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வானங்களை திறந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஒரு பெரிய இடி முழக்கம், ஒரு பலத்த காற்று வானத்திலிருந்து அக்கினியாய்
சடுதியாய் முழக்கம் உண்டாக்கி உட்கார்ந்திருந்த அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஒரு மேகம் வந்தது. அக்கினிமயமான நாவுகள் இறங்கினது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள் என்று அப்போஸ்தலர் 2:4-5 சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, சகல தேசத்தாரிலும் இருந்து வந்து இவர்கள் பேசுகிறதை கண்டார்கள். அது பண்டிகையின் நாள், ஷவவுட் என்று சொல்லப்படுகிற அவருடைய முதற் பலன்களை கர்த்தருக்கு தருகிற அவருடைய ஃபீஸ்ட் ஆஃப் த வீக்ஸ், வாரங்களின் பண்டிகை. அவர்கள் மோசே மூலமாக தோராவை, ஆண்டவருடைய கட்டளை பிரமாணங்களை அவர்கள் சீனாய் மலையிலே பெற்றுக்கொண்ட அதே நாள் ஆண்டவரை கொண்டாடுகிறார்கள். வார்த்தையை கொண்டாடும்படி எருசலேமிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். பாஸ்ஓவர்ல இருந்து 50வது நாள் ஆண்டவர் இயேசு பரமேறி 10 நாட்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் போகாத, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை தரப்போகிறேன். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பிசாசு நினைச்சுக்கிட்டு இருந்தான், இயேசு சாமியை கொன்றாச்சு, இனிமேல அவர் செயல்பட்டது போல தனக்கு எதிராளிகள் யாரும் இல்லை, மரணம் தனக்கு விரோதமாக நின்ற ஜீவனை வென்றுவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த நேரம், Satan thought that he had destroyed life because he is the author. He is the one who holds the keys for death. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கு வானங்களை திறந்து மேல் வீட்டறையிலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றின போது அந்த 120 பேர் மேல வந்த காணக்கூடிய ஒரு வல்லமை இருந்தது. அவர்களுக்கு தேவன் காணக்கூடாத ஒரு ஆசீர்வாதத்தை அந்த அபிஷேகத்தில் ஊற்றினார். அது என்ன ஆசீர்வாதம்? அதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I want to speak about the invisible blessing of the day of Pentecost. எல்லாரும் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தினுடைய வல்லமையை குறித்து இந்த நாட்களில் பேசுவார்கள். ஏனென்றால் அவர் வல்லமையின் ஆவியானவர். He is the spirit of power. But there is another perspective that we have to look at the anointing of the Holy Spirit. He is not just an anointing. He is not just an act. He is the power. அவர் வெறும் அக்னியில் வருகிற ஒரு வல்லமை அல்ல, ஆள் தத்துவம் நிறைந்தவர். அவருடைய நிறைவு எதை கொண்டு வருகிறது? அவருக்காக காத்திருக்கிற கடைசி வரைக்கும் நிக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார்? I want you to turn your Bible to வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திற்கு. Revelation chapter 2 verse 26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். My dear children of God, is this not a prophecy of the churches? ஆண்டவர் சபைகளுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம் அல்லவா? ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு போல அவர்களை ஆளுவான். அவன் மண்பாண்டுகளைப் போல நொறுக்கப்படுவார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். The Lord says to the one who is victorious and does my will to the end, I will give authority over the nations. This is the time that the Lord is testing the church whether they will endure. We are not survivors, we are overcomers. Somebody said amen. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து தப்பி பிழைச்ச ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம தப்பி பிழைச்சு கொரோனாவை தாண்டி வரலங்க. கொரோனாவை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த
இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக வருகிற மரணத்தை ஜெயித்த ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோவாக இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? மற்றும் ஒரு பெந்தைகோஸ்தே நாளிலே சும்மா கையை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி கீழே விழுந்து உருள்றதுக்கு மட்டுமல்ல, தேசங்களின் மேல் ஜாதிகளின் மேல் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். There is a great authority that God is going to give. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சபை ரோம பேரரசு ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு தனித்துவம் வாய்ந்த வல்லமை அதிகாரம் சீஷர்களுக்குள்ளே இறங்கி வந்தது. ஆண்டவர் அவர்களை பல முறை அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லி அவர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். God was very interested in empowering the church. He did not leave behind a powerless church. He wanted to divinely position them with a new identity. With a new identity. அதிகாரமுள்ள சபை. அதனாலதான் அன்றைக்கு தோன்றின சபை 2000 ஆண்டுகளாக வளர்ந்து இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு பெரிய வழியாக மார்க்கமாக வளர்ந்து நிற்கிறதுக்கு காரணம், அன்றைக்கு ஒரு 120 பேர் கையளவு மேகம் போல இருந்த அந்த அறைக்குள்ள ஊற்றப்பட்ட வல்லமையில் ஒரு அதிகாரம் இருந்தது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? I believe God is positioning us for a great revival. In the global pandemic, just imagine a man and a church empowered with the authority of God. Somebody said amen. Pentecost was actually restoration of God's kingdom authority on earth. தேவனுடைய அதிகாரத்தை பூமியிலே கர்த்தர் நிலைநாட்டுவதற்காக அவருடைய ஆவியானவர் மூலமாய் சபையை உருவாக்கி தன் சீஷர்களை நிரப்பி போல்டா பேச வச்சாருங்க. அத்தாரிட்டி. எதுக்குள்ள அத்தாரிட்டி? நம்பர் 1, the church was empowered with authority to decree God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தைரியமாய் பிரகடனப்படுத்த தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். ஆகவேதான் பேதுரு அந்த நாளிலே அதிகாரம் பெற்றவராய் எழும்பி நின்று வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் அவர்களுக்கு நினைப்பூட்டினார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களே, அதுதான் இது. கடைசி நாட்களில் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரே, தாவீதின் கூடாரத்தை திரும்ப நிறுத்துவேன்னு சொன்னாரே, அதுதான் இது. He had the power and authority to decree God's promises, God's purposes. Number 2, authority to live the dreams and visions they received. ஆண்டவர் அவர்களிடத்திலே கொடுத்த எல்லா அதிகாரம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு ஆண்டவர் மந்திர தாயத்தை கொடுக்கல. ஆண்டவர் அவர்களுக்கு கையில உருட்டுறதுக்காக எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்கல. ஆண்டவர் அவங்கள்ட்ட எந்த ஒரு மாய வித்தையும் சொல்லி தரல. He gave them authority. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவங்களை வரவழைத்து அவங்ககிட்ட அத்தாரிட்டி கொடுத்தார். He gave them authority, அதிகாரம். But as long as Jesus was there, they could not, or rather they did not understand the power of the authority. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிகாஸ் இயேசப்பா கூடவே இருந்தாரே. நான் என்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் என்கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நான் என் அலுவலகத்தில் இல்லாம ஊழியத்துக்கு வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா அவங்களே எடுத்து எல்லாத்தையும் செய்வாங்க எங்க ஆபீஸ்ல. ஏன்? அவங்களுக்கு தெரியும் அவர் இல்ல, யாராவது எடுத்து செஞ்சாகணும். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல போய் ஒரு சில பிசாசுகளை துரத்திட்டு சந்தோஷமா வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, உங்க நாமத்துல பிசாசுகள்லாம் ஓடுதே. அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், எப்பா நானும் உங்களுக்கு அதிகாரம் தரேன். லூக்கா 10:19
இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்க உங்க கணவனை பார்த்து சொல்றீங்க, ஒன்னும் என்னை சேதப்படுத்த முடியாது. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஏன்? கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். You have the authority of the Pentecost. பெந்தெகோஸ்தே ஆவியானவர் யாருங்க? மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஆண்டவர் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆண்டவராகிய இயேசு அப்போது என்ன செய்தார்? சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சரி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சரி, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உங்களோட இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்க கூட பிசிக்கலா இல்ல, ஆனா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறேன். என் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்க செயல்படுத்துறத பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? இட்ஸ் நாட் a powerless church. We are going to be the head and not the tail. கர்த்தர் உங்களை என்னைய சபையும் ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கொரோனாவின் மேல் அதிகாரம் கொடுக்க போகிறார். அரசாட்சியாளர்கள் வந்து நம்ம கிட்ட உட்கார்ந்து கேட்க போறாங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? என எல்லாருடைய ஞானத்தையும் பைத்தியமாக்கிட்டார் ஆண்டவர். பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாருடைய ஞானத்தையும் அபத்தமாக்கிட்டு இப்ப என்ன செய்ய போறாரு? சபைக்குள்ள அவருடைய அனந்த ஞானத்தை, அதிகாரத்தை இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல ஊத்த போகிறாரு. ஒரு பெரிய திருப்பு முனை வர போகிறார். A great turnaround is going to come. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பவுல் அப்போஸ்தலன் இதை புரிந்து கொண்டவராய் இருந்தார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு, தேவனுடைய பலத்திலே உங்கள் விசுவாசம் நிற்கும்படிக்கு என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளமாயிராமல், சும்மா மக்கள் பேசுற வார்த்தையில இல்லங்க, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அவர் இங்கிலீஷ் பைபிள் சொல்கிறது, but with the demonstration of the spirit's power, demonstration of spirit's power, பரிசுத்த ஆவியானவருடைய வெளியரங்கமான அவருடைய பலத்தில, அந்த பலன் எப்படி பரிசுத்த ஆவியான் மூலமாய் வருகிறது? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்துல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? லூக்கா 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவராய் செயல்பட்டதை சுற்றி இருந்த எல்லாரும் பார்த்துவிட்டு அவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறீர்களா? லூக்கா 4:36. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, இது என்ன வார்த்தை? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வல்லமை என்பது எல்லாருக்கும் உண்டு. வல்லமை உண்டு. எல்லார்கிட்டயும் சரீரத்துல ஒரு பலன் இருக்குது, வல்லமை இருக்குது. பரலோகத்திலிருந்து வர்ற டுனாமிஸ் பவர், அந்த வல்லமையும் இருக்குது. ஆனா வல்லமை பெற்றவர்களை தேசங்கள் ராஜ்யங்கள் மேல் உயர்த்தி வைக்கிறது எது தெரியுமா? அதிகாரம், அத்தாரிட்டி. இவ்வளவு நாள் நம்முடைய அருமையான முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா நல்லது செய்து வரவில்லையா? கடந்த வருஷம் கொரோனாவின் காலத்துல கூட அவர் உதவிகளை செய்தார், நல்லது செய்தார். ஆனா அப்போ யாரும் அவரை பாராட்டல. ஆனா இப்போ அவர் அதிகாரத்தில் உட்கார்ந்து, முதலமைச்சர் என்கிற பதவியில உட்கார்ந்து, அவருடைய கையெழுத்துக்கு இப்போ ஒரு அதிகாரம் இருக்கிறது. அன்பானவருடைய பிள்ளைகளே, மே மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னாடி அவருடைய கையெழுத்துக்கு இருந்த அதிகாரத்துக்கும் என்றைக்கு இந்த வெற்றி வாகை சூடி அவரை கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தாரோ அன்னையிலிருந்து
நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய கையெழுத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ அவர் கையெழுத்து போட்டா எந்த ஐஏஎஸ் எந்த இடத்துக்கும் மாத்தலாம், எந்த ஐபிஎஸ் ஆபீசரையும் எந்த ஸ்டேஷனுக்கும் எந்த சர்க்கிளுக்கும் மாத்தலாம். ஏன்? இப்போ அதிகாரம் இருக்கிறது. கொஞ்சம் இதையே ஆவிக்குரிய மண்டலத்தில் யோசித்து பாருங்க. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மகிட்ட அதிகாரம் தரேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். நம்மளும் வேணும் வேணும்னு வல்லமை ஊற்றுங்க, வல்லமை தாரும்னு கேட்டோம். வல்லமையெல்லாம் வாங்கியாச்சு. ஆனா அதிகாரத்துல செயல்படுறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த பெந்தைகோஸ்தே நாள்ல இருந்து அந்த மேல் வீட்டறையில் நான் ஊற்றின அதிகாரத்தை புரிந்து கொண்டவர்கள், அதனாலதான் 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனாலதான் அற்புத அடையாளங்கள் நடந்தது. because they knew they had the authority over everything. they had the authority. நண்பர்களுடைய பிள்ளைகளே, இப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் அதையே நிரப்ப. what is authority? அதிகாரம் என்றால் என்ன? authority is the capacity we have due to our position. I have the authority of God in me due to my union with Jesus Christ. Power is the capacity I have due to my life posture, but authority is the capacity I have because of where God has positioned me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எபேசியர் எழுதப்பட்ட நிருபத்தில் அவர் என்ன பண்றாரா? பிதாவின் வலது பாரசத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்தவர் சும்மா உட்காரலங்க, உங்களையும் என்னையும் தம்மோடு கூட உட்காரும்படி செய்து தம்மையும் அவருடைய சீட்டுக்கு பக்கத்துல உட்கார வச்சு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்துகிறவர், சபைய இந்த பூமிக்கு அவர் தலையாக தந்தருளினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக அவரை தந்தருளினார். அவரோடு கூட இருக்கிற நாம், அவரோடு கூட பாடுகளை அனுபவித்துமானால் நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். We will rule, we will reign in this world, not just because we have the power, we have the authority. Church, we are going to move into the authority. இனிமேல் நம்ம சொல்ற இந்த காரியங்கள் எல்லாம் அதிகாரத்தோடு இருக்க போகிறது. We are going to move in the authority. ஆகவே தான் நான் சொல்றேன், இனிமேல் தேசங்களில் இதுவரை இல்லாத ஒரு எழுப்புதலை சபையில பார்க்க போறோம். எதுக்கெல்லாம் கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை திரும்ப கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சத்தமா ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாரம் பெற்றவராக அநேகரை கிறிஸ்துவண்டை திருப்புவதற்கு காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும், கடைசி மாபெரும் எழுப்புதலை குறித்ததான காரியங்களையும் தைரியமாய் இவர் பிரகடனம் பண்ணினார். இவர் சொன்னது அப்படியே நடந்தது. அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து அவர் பிரகடனம் பண்ணினார். என்ன எழுதியிருக்குது? கடைசி நாட்களில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவர்களை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன். The same way God is going to restore the authority to the church. விழுந்து போனதை திரும்ப நிறுத்த போறார். சபை என்றால் என்ன? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மறுபடியும் ஒரு மறுசீரமைப்பை பூமியிலே கொண்டு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அத்தாரிட்டியை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான். அதுக்காக தான் ஆண்டவர் நோவாவின் காலத்தில் உலகத்திலே அழிவை அவர் அனுமதித்து நோவாவின் மூலமாக ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வந்தார். ஆபிரகாமின் மூலமாக ஒரு மறுசீரமைப்பை கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு மறுசீரமைப்பை ஆண்டவர் அந்த பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக பல விதமான காரியங்களை, வாதைகளை எல்லாம் அவருடைய வல்லமையை நிரூபித்து கடைசி வாதையில அவருடைய அதிகாரத்தை காண்பித்து அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கானானுக்கு கூட்டிட்டு வந்தார்.
இன்னைக்கு உங்களையும் என்னையும் சபையும் அவர் அதிகாரமுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின்படி ஆண்டவர் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் மோசையோட பேசி அவர்களை 400 வருடங்களுக்கு பிறகு அவருடைய கானான் தேசத்துக்கு திருப்பி கொண்டு வந்தார். The authority to boldly declare the promise and purposes, அதற்காக தான் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். இரண்டாவதாக, to live the dreams and visions they received. ஆண்டவர் யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றின பிறகு என்ன நடக்கும்? உங்களுடைய குமாரனும் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். எதற்கு ஊத்த போறார் ஆவிய? Because he wants to fulfill the dreams and visions given to a whole generation. Authority to live out the dreams and visions. Authority. எதுக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுக்கிறார்? He wants to give you authority to shape the destiny of cities and nations. அதுதானே ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். The Lord promised an authority to impact the ends of the earth, and this is the season. This is the season. இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த எழுப்புதலுடைய கடைசி பரிமாணம். To be a powerful church that will impact the ends of the earth. அதிகாரம். அடுத்ததாக எதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் அசைக்கத்தக்கதாக. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்து பாருங்களேன். Authority to shake the heavens and the earth. அல்லாமலும் உயர வானத்திலும் அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்களும் காட்டுவேன். சரி. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? When the heavens and the earth are going to be shaken, when God's people and the whole world is going to see signs and wonders, they are going to understand the authority on the church, and they will call on the name of Jesus and they will be saved. இதையெல்லாம் கர்த்தர் செய்ய போறார், சபையை கொண்டு செய்ய போகிறார். அடுத்ததா கர்த்தர் அத்தாரிட்டி எதுக்கு தருவான் தெரியுமா? ஒரு பெரிய அறுவடையை எடுப்பதற்காக. அந்த 21ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுகிறவன் எவனோ. இனிமேல் பாஷை கிடையாதுங்க. இனிமேல் பாஷைகளையும் தாண்டி ரீஜன்ஸையும் தாண்டி எல்லா விதமான நம்முடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி குளோபல் ரிவைவலை கர்த்தர் கொண்டு வர போறார். ஏன் இதை சொல்றேன்? ஒரு குளோபல் பேண்டமிக்ல நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே, ஏன் ஆண்டவர் ஒரு குளோபல் ரிவைவலை கொண்டு வரக்கூடாது? ஒரு வைரஸ், சைனாவுடைய ஊஹான் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வைரஸ் உலகம் முழுவதையும் கலக்கி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகத்தினுடைய அதிகாரம் ஏன் உலகத்தை கலக்காது? தீவுகள் எனக்கு காத்திருக்கும் என்று சொன்னார்ல. He will not leave the islands, he will shake the islands. That's how God's authority is going to come on the church. உங்களுக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்க போகிறார். What the enemy planned for himself, God is going to turn it in his favor. அதற்காகத்தான் கர்த்தர் இதெல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். Towards the harvest, நான் தீர்மானமா சொல்றேன், கர்த்தர் கோடிக்கணக்கான ஜனங்களை திருப்ப போகிறார். ஆண்டவர் தலைவர்களை திருப்ப போகிறார். அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் அதிகாரம் ஒன்றுமில்லை, சபையில் இருக்கிற அதிகாரம் தான் வல்லமை வாய்ந்தது என்று பெரிய பெரிய சக்கரவர்த்திகளும் நடுங்க போகிற நாட்கள் வருகிறது. ஓ ஹalleluya. எழும்பி நிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். நான் விசுவாசிக்கிறேன். It's all about birthing a new generation. It's all about birthing a revival. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சிருஷ்டி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய நாட்கள் இது. Pentecost is a day, is a time, is a season. எதுக்கு தெரியுமா? மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. ரோமர் 8:19.
The whole earth is groaning. எதுக்கு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள், the sons of God, to manifest the authority. Whole of creation is groaning and waiting. இந்த உலகமே காத்துக்கிட்டு இருக்குது. டாக்டர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா சயின்டிஸ்ட் காத்துட்டு இருக்கிறாங்க, எல்லா வைராலஜிஸ்ட் காத்துட்டு இருக்கிறாங்க. யார் எங்களுக்கு தீர்வை கொடுப்பார்? கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பி நின்று மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு உண்டு என்பதை, எந்த வேக்சினை விட பெரிய வல்லமை கர்த்தருடைய வல்லமைன்றத அதிகாரத்தை காண்பிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இட் இஸ் டைம். வெளிப்படுத்தல் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியையை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். God wants to give you authority over the nations. I can't preach this sermon on any other day. It is more pertinent for me to preach on this day, because the day of Pentecost, the day when God poured out his authority, and authority shook the nation, so much so we see churches across the globe because of the authority. நீங்க உங்க மேல அந்த அதிகாரம் இறங்கி வர போகிறது. நீங்க ஃபீவரை பார்த்து வெளியே போன்னு கட்டளையிட்டா அப்படியே நடக்கும். பலவீனத்தை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொன்னா அப்படியே விலகும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருகிறது. எழும்பி நில்லுங்க, வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தருடைய நாமத்திலே சொல்றேன், இப்பொழுதே இந்த நாள்ல இருந்து உங்க லைஃபே மாறுகிறது. இயேசுவின் நாமத்திலே கொரோனா வார்டுல இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சுகமாக்குவீராக. ஆண்டவரே, restore the church, restore the church to the former glory. No Lord, we want a latter outpouring. நாங்க முன்மாரியை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனா இந்த பின்மாரியும் மழை சபை மேல ஊத்துங்க. தாகமா இருக்கிறோம்ப்பா. We need the power and authority. ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி வாங்க. வாயை திறங்க, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறுல இருந்து நீ பயந்தாங்கோழி அல்ல, ஓடி ஒளிகிற ஆள் அல்ல, என்னை போல ஒருவன் ஒளிந்து கொள்வானோ. நெகேமியா சொன்னார், நான் பெரிய வேலையை செய்கிறேன். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க தோள்கள் மேல் தாவீதுக்கு வைத்த அந்த கிருபைகளை தரப்போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தோள்களின் மேலே தாவீதின் திறவுகோல்களை வைக்க போகிறேன். நீ எவைகளை பூட்டுகிறாயோ அவைகளை பூட்டுவேன், நீ எவைகளை திறக்கிறாயோ அதை திறக்க போகிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உங்களுக்கு தர்றேன். சபையே, இட் இஸ் டைம் ஃபார் யூ டு டேக் தி அத்தாரிட்டி. அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள். அதிகாரம் உள்ளவராய் இருந்தார் இயேசு. பிசாசு அவரை சோதிக்க வந்தபோது அதிகாரத்தோடு அதற்கு அப்பாலே போ சாத்தானே. இப்போ நம்ம சொல்ல போறோம், அப்பாலே போ. பொல்லாத கொரோனா வைரஸ், பொல்லாத மரணத்தின் ஆவி, தேவன் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழப்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் தரார், அதிகாரம் தரார், அதிகாரம் தரார், அதிகாரம் தருகிறார். சூனேம் ஊரிலே இருந்த அந்த ஸ்திரீ வந்து எலிசாவுக்கிட்ட சொன்னார், நீர் என் மகனை உயிரோடு எழுப்புற வரைக்கும் நான் உம்மை விட மாட்டேன். ஆவியானவர் அதிகாரத்தை எலிசாவின் மேல் வைத்தார். எலிசா வந்து என்ன சொன்னார்? இவனுடைய ஆவியை திரும்ப அனுப்பும். He had the authority to call back the life back into the body. You have the same power, you have the same authority to call the spirit back into dead things. சடலத்துக்குள் மறுபடியுமாய் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய நீங்களும் நானும் எசேக்கியாவை போல எலும்புகளை பார்த்து பேச வேண்டிய அதிகாரம் மிக்க நாட்கள் இந்த நாட்கள். இயேசுவின் நாமத்தில் அப்பா, உடைய பிள்ளைகள் மேல் உடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, சபையானது செயலற்றானது அல்ல, சபையானது அதிகாரம் இல்லாதது அல்ல. அந்த தியாலஜியை வெளியே கொட்டுறோம். இன்னைக்கு மனதை கிறிஸ்துவின் அதிகாரத்தால் நிரப்புகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னவர்
அன்னைக்கு மேல் வீட்டறையில சீஷர்களை வல்லமையால் மட்டுமல்ல அதிகாரத்தால் நிரப்பி சபையை உருவாக்கினவர். Once again we want to birth a church that is filled with the power, authority of Christ. உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் இழந்தவைகளை திரும்பி பெற்றுக் கொள்வார்களாக. கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரத்தை தருகிறேன். Everything that they have lost they are going to redeem. ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருந்து அதிகாரத்தில் ஏற்படுத்தப்பட்ட உடனேயே அதனுடைய மனசுல எதையெல்லாம் இத்தனை நாட்கள் அவர்கள் வேண்டி நின்றார்களோ கனவு கண்டார்களோ அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்களே, அதே போல உம்முடைய பிள்ளைகள் ஏதேன் தோட்டத்திலே முதல் ஆதாம் இழந்த அதிகாரத்தை திரும்பி கொடுக்கத்தானே பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி வந்தீர். நான் இப்பொழுது செபிக்கிறேன், சபையுடைய அதிகாரத்தால் நிரப்புகப்பா. The church is the centrality of God's purposes for the end times. We are the solution. We are not the bystanders and we are not the watchers. We are not for sightseeing. We are not sightseeing people on a boat. We are here to take authority and to command the wind and that sea. இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி ஆண்டவரே அதிகாரம் உள்ளவர்களாக எல்லாவற்றையும் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக சபையை கர்த்தர் எழுப்புவீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கடனிலிருந்து வெளியே வருகிற அதிகாரத்தை தருவீராக. ஆண்டவரே சபைக்கு இனி பொருளாதாரத்தில் அதிகாரம் உள்ளதாய் மாறப்போகிறது. பரலோக கஜானாவுடைய சாவியை என்கிட்ட கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் எதையெல்லாம் பேசுகிறோமோ அதை கர்த்தர் வரவழைத்து தருவீர். ப்ராப்பர்ட்டிஸ் வரப்போகிறது, ரிசோர்சஸ் வரப்போகிறது. சபையில் ஆத்துமாக்கள் பெருக போகிறார்கள். ஆதி சபைக்கு நீர் அதிகாரம் கொடுத்து சபையை பெருக வைத்தீரே, அத்தனை காரியங்களும் எங்கள் சபைகளில் நடக்க போகிறது. அதுவரை உம்முடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே எங்களை ஜீவனோடு பாதுகாக்கும்படி இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். பெந்தேகோஸ்தேயின் ஆவியானவர் பெந்தேகோஸ்தேயின் ஆவியிலே ஊற்றின உம்முடைய வல்லமையின் அதிகாரத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் இன்றைக்கு நினைப்பூட்டியதுக்காய் ஸ்தோத்திரம். ஐ தேங்க் யூ. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் சொன்னதை மாத்திரம் செய்து மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வாக்குத்தத்தங்களையும் இயேசு நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டு அந்த காலத்தின் வல்லமைகளை கட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.